உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம், உடலுடைய ஆரோக்கியத்திற்கான 7 அடிப்படை காரணிகள். இந்த உணவிலிருந்து ஆரம்பித்து குடிக்கின்ற தண்ணீர், நம்ம செய்யக்கூடிய பிராணாயாமம் சார்ந்த பயிற்சிகள், உடல் கழிவு நீக்கம், மனக்கழிவு நீக்கம், கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்களை குறைக்க தடுக்க ஆத்மாவிலிருந்து இருக்கக்கூடிய கழிவு நீக்கம், இவை அனைத்தையுமே முறையான பயிற்சியாக, முறையான வாழ்வியல் முறையாக நாம் எடுத்து செல்லக்கூடிய அபியாசம். இந்த 7 விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்வில், தினசரி வாழ்வில் ஒவ்வொரு மணித்துளியும் ஆரோக்கியத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் வெற்றிக்காகவும் நாம் பின்பற்றப்படும் போது பெரிய அளவில் உடம்பில் ஏற்படுகின்ற நோய்களால் ஏற்படுகின்ற சிரமங்களும், தீர்க்க முடியாத ஒரு நோயாக சொல்லப்படுகின்ற நோய்கள் கூட அதோடைய சிரமமற்ற ஒரு ஆரோக்கிய வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். அந்த வகையில் உணவுன்னு சொல்லக்கூடிய நம்முடைய சமையலறையில் நம்முடைய உணவாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எவ்வாறு மருந்தாக, தீநீராக நாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் விளக்கமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு தைராய்டு சுரப்பி, அந்த சுரப்பியில் ஏற்படுகின்ற நோய்கள், 5 வகையான நோய்களை நம்ம பார்க்குறோம். ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைந்து போயிருப்பது. ஹைப்பர் தைராய்டிசம், இந்த நோயுடைய தீவிரத்தன்மை அதிகமாவது. தைராய்டைட்டிஸ், நேரடியாக தைராய்டு சுரப்பியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். அதே போல் தைராய்டு கட்டிகள், காய்டர்னு சொல்லக்கூடிய முன்கழுத்து கழலை நோயின்னு சொல்லக்கூடிய கழுத்தோட 2 புறமும் ஏற்படுகின்ற வீக்கங்கள். தைராய்டு கேன்சர், நேரடியாக தைராய்டில் ஏற்படுகின்ற புற்றுநோய். இந்த 5 வகையான நோய்களும் நம்மை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்தி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு தைராய்டு நோய்க்கான மருந்துகள் அப்படிங்கிறது இன்றைக்கு வலி மாத்திரைகளை விட, ஊட்டச்சத்து மாத்திரைகளை விட மிகப்பெரிய அளவில் அதிகமாக விற்று கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். உடல் எடை கூடுகிறது, உடனே தைராய்டுக்கான மருந்து. இன்றைக்கு தைராய்டு 7 வயது குழந்தையிலிருந்து 100 வயது இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் கூட காலையில் தினசரி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளாக தைராய்டு மாத்திரைகள் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த நோயுடைய சிரமங்கள் நம்ம உடம்பிலிருந்து குறையுதா இந்த மாத்திரைகளை எடுத்தால் ஒரு கேள்விக்குறி. இரத்த பரிசோதனைகள் சரியாக இருக்கிறது அப்படிங்கிற அறிக்கைகள் வந்தாலும் கூட தைராய்டு நோயினால் ஏற்படுகின்ற மெட்டபாலிக் ஷாக்குன்னு சொல்லக்கூடிய உடல் எடை குறைந்து போகிறது அல்லது உடல் எடை கூடி போகிறது, மன அழுத்தம் சார்ந்த காரணிகளில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள், உடலுடைய அமைப்பு, வயிறு பெரியதாவது, தொடைப்பகுதி பெரியதாவது, பெண்களுக்கு மார்பகங்கள் தளர்ந்து போகக்கூடிய நிலை, அதே போல் உடல் மனதில் இருக்கக்கூடிய நிறைய வகையான மாற்றங்கள். இந்த தைராய்டு நோயினால் உறுப்புகளில் ஏற்படுகின்ற நோய்கள், ஈரல் செயல்பாடு குறைந்து போவது, சர்க்கரை நோய் ஏற்பட்டு விடுவது, ஈரல் நோய் ஏற்பட்டு விடுவது, இதய நோய் ஏற்பட்டு விடுவது, இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள். என்னதான் தைராய்டு நோய்க்கான மருந்துகளை நாம் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் நோயுடைய தீவிரமும், நோய் உருவாக்கக்கூடிய அறிகுறிகளும், நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளும் தீருகிறதான்னு பார்த்தா கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அப்போ நிறைய பேருடைய மனதில் ஏற்படுகின்ற கேள்வி, தைராய்டு நோய்க்கான மருந்துகளை நான் சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் கூட ஏன் தைராய்டு நோயுடைய பக்க விளைவுகள் எனக்கு குறையவில்லை? தைராய்டு நோய் வருவதற்கு முன்பு என்னுடைய எடை 60 கிலோ இருந்தது. தைராய்டு நோயின் நான் கண்டுபிடிக்கும் போது என்னுடைய எடை 75 கிலோவாக மாறிவிட்டது. மருத்துவர்கள் உடல் எடை அதிகமாவதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய காரணம் தைராய்டு நோய் தான் அப்படின்னு சொன்னாங்க. மாத்திரைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். மருத்துவர்கள் சொன்ன எல்லா பரிந்துரைகளையும் 100% பின்பற்றி கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய எடை மட்டும் 75 கிலோவிலிருந்து 1 கிராம் கூட குறையாமல் இருக்கிறது. கேட்டால் நோய் அப்படிங்கிறாங்க. ஆனால் இரத்த பரிசோதனைகள் செய்து பார்க்கும்போது என்னோடய உடம்பில் இருக்கக்கூடிய நோயுடைய தன்மையில் மிகப்பெரிய அளவு மாற்றமற்று இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறத பார்க்கணும். இதற்கு காரணம் என்னென்னா, ஒரு நோயுடைய புரிதல் அப்படிங்கிறது உடல் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறி, உடலில் இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம் சார்ந்த நோய்களுடைய தீவிரத்தன்மையால் ஏற்படுகின்ற உடல் உறுப்புகளுடைய செயல்பாடு மாற்றங்கள், இவை அனைத்துக்கும் மேலே வெறும் இரத்த பரிசோதனையை மட்டும் கணக்கில் வைத்து நோய் இருக்கிறதா இல்லையா, கட்டுப்பாடில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லக்கூடிய குழப்பங்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம்.
ஆயுர்வேத மருத்துவம் இன்றைக்கு தைராய்டு நோயை எவ்வாறு புரிந்து கொள்கிறது? 6 முக்கியமான அறிகுறிகளை கொண்டு புரிந்து கொள்கிறது. முதலாவது, செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடு. ஹைப்போதைராய்டிசம் இருக்கும்போது உங்களுக்கு கடுமையான பசியின்மை இருக்கும். நீங்கள் நினச்சா கூட 3 இட்லி சாப்பிட முடியாது. நம்மெல்லாம் டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணுவோம், எனக்கு பசிக்கலை மாத்திரை கொடுங்கன்னு கேட்போம். ஆனால் அந்த இடத்துல பசியின்மைக்கான காரணமாக தைராய்டு சுரப்பியுடைய நோய்த்தன்மை இருக்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது, ஹைப்பர் தைராய்டிசமாக மாறும்போது யானை பசின்னு சொல்லுவோம். கிடைச்சதெல்லாம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பசித்தன்மையாக இருக்கிறத பார்க்க முடியும். இரண்டாவது, இரத்த சோகை சார்ந்த சிரமங்கள். தைராய்டு சுரப்பியுடைய செயல் மாற்றம், குறிப்பாக ஹைப்போதைராய்டிசம் எப்பொழுதுமே இரத்த சோகையோடு தொடர்பு இருக்கிறத பார்க்க முடியும். சாதாரணமாக தைராய்டு நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற உடல் சோர்வுக்கும் இரத்த சோகைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறத பார்க்கலாம். அதே தைராய்டு நோய் ஹைப்பர் தைராய்டு நோயாக மாறும்போது என்னாகும், அந்த இடத்துல இரத்த உறைதல் சார்ந்த நோய்கள் நமக்கு நிறைய ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் தேவையற்ற அதிகமாக இருந்து அதால் ஏற்படுகின்ற சிரமங்களால் பாதிக்கப்படும். மூன்றாவது, இன்றைக்கு தசைகளில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள். ஹைப்போ தைராய்டிசம் ஏற்படும் போது தேவையற்ற தசைகளுடைய எலாஸ்டிசிட்டி குறைந்து போய் பார்ப்பதற்கே உடல் குண்டாக தளதளவென்று தசைகள் உறுதியற்ற தன்மைக்கு மாறி போகிறத பார்க்க முடியும். அதே ஹைப்பர் தைராய்டிசம் ஏற்படும் போது அந்த இடத்துல தசைகள் அனைத்தும் கரைந்து போய் எலும்பும் தோலுமாக உடல் மாறிப்போய் விடுவதை பார்க்க முடியும். அடுத்து, கொழுப்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள். ஹைப்போ தைராய்டிசம் ஏற்படும் போது கொலஸ்ட்ரால் தேவையற்று ரத்தத்தில் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். எந்த ஹைப்போ தைராய்டிசம் நோயாளியாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ரத்த பரிசோதனை பார்த்தீங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் எப்போவுமே அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் உங்களோட கொலஸ்ட்ரால் குறையாது. நம்ம யோசிப்போம் ஏன் குறையலன்னு யோசிப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சிரமம் அதிகமாக இருக்கிறத பார்ப்போம். அதே ஹைப்பர் தைராய்டிசத்துக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் தினசரி 20 மில்லி நெய் சாப்பிட்டா கூட உங்கள் உடம்புல கொழுப்பே இருக்காது. அடுத்து, எலும்பு. ஹைப்போ தைராய்டிசத்தில் கடுமையான மூட்டுகளுடைய வலிகள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். மூட்டுகளுடைய உறுதித்தன்மை குறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். எலும்புகளுடைய உறுதித்தன்மை குறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் ஹைப்பர் தைராய்டிசம் வரும்போது தசை நார்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டிசத்தில் முடக்குவாதம் சார்ந்த மாற்றங்கள், மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய எண்ணெய் பசை குறைந்து போய் மூட்டுகளுடைய தேய்மானம் அதிகமாகி அந்த இடத்துல தேவையற்ற வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தி அதிகமாகி முதுகுத்தண்டு சார்ந்த சிரமங்கள், மூட்டுகள் சார்ந்த சிரமத்தால் நாம் போராடி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது ஹைப்பர் தைராய்டிசத்தில் ஏற்படும். எலும்பு மஜ்ஜையில் ஏற்படுகின்ற நோய்கள் சொல்லக்கூடிய 6வது முக்கியமான அறிகுறி, எலும்பு மஜ்ஜை இருக்கும்போது அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற எலும்புகளுடைய மஜ்ஜைத்தன்மையில் நீர்த்தன்மையோ அல்லது அந்த இடத்துல அதிகமாக நீர் சுரந்து போய் மூட்டுகளுடைய வீக்கத்தோடு இருக்கக்கூடிய சிரமமோ, மூட்டுகள் இறுக்கமாக மாறிப்போய் அந்த இடத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களோ மிகப்பெரிய அளவில் இருக்க பார்க்க முடியும். இது ஹைப்போ தைராய்டிசத்தில். ஆனால் ஹைப்பர் தைராய்டிசம் வரும்போது எலும்பு மஜ்ஜை முற்றிலுமாகவே கரைந்து போய் வறண்டு போய் அணுக்களுடைய உற்பத்தியிலிருந்து அனைத்துமே பாதிக்கப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அடுத்து முக்கியமானது 7வது, இன்றைக்கு இனப்பெருக்க மண்டல நோய்கள். இன்றைக்கு பெண்களுக்கு குழந்தை இல்லை, உடல் எடை கூடுதல்னால் நம்ம சொல்லக்கூடியது இதாக இருக்குது, தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஹைப்போ தைராய்டிசம் இருக்கும்போது கருமுட்டையுடைய முதிர்ச்சி விகிதம் ரொம்ப குறைந்து போயிருக்கிறதையும் அதனாலேயே உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைந்து போய் ஆண்களுக்கும் பாதிப்பு ஏற்படுவதை பார்க்கிறோம். அதே போல் பெண்களுக்கு வரும்போது ஹைப்பர் தைராய்டிசம் ஆக இருக்கும்போது ஒரே மாத விலக்கில் 3 அல்லது 5 கருமுட்டைகளுடைய முதிர்ச்சி ஏற்பட்டு வேகமாக கருமுட்டைகள் அனைத்தும் செலவழிக்கப்பட்டு ஏர்லி மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய சிரமங்கள் ஹைப்பர் தைராய்டிசத்தில் வரதை பார்க்க முடியும். ஆண்களுக்கு ஆண்ட்ரோபாஸ் 35 வயசுலேயே அவங்களுடைய இனப்பெருக்க மண்டல சக்தியை முழுமையாக இழந்து போய் அவர்களுக்கு எழுச்சியின்மை, உயிரணுக்களுடைய குறைபாடு அல்லது உங்களுக்கு மனைவி மேலே பிரியமே இல்லாத அளவுக்கு சிரமங்கள் ஹைப்பர் தைராய்டிசத்தில் ஏற்படுவதை பார்க்க முடியும். அப்போ ஆயுர்வேத மருத்துவம் ஒரு தைராய்டு நோயை, அந்த நோய் உடலில் வாத பித்த கபத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது, உடலுடைய 7 திசுக்களில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது, இதை பொறுத்து தான் இந்த நோயை நிலைகளாக பிரித்து உடலுக்கு என்ன மாற்றங்கள் இருக்குது, அதற்கு என்ன மருந்துகள் தேவை, என்ன சிகிச்சைகள் தேவைங்கிறத பரிந்துரைக்கிறத பார்க்கும்.
அப்போ உடலில் இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும்போது, உடலில் வாதப்பித்த கபத்துடைய தன்மைகள் மோசமாக இருக்கும்போது, முதல் 2 திசுக்களை பாதிக்கும்போது, உங்களோட செரிமான மண்டலம் இரத்த மண்டலத்தை பாதிக்கும்போது தைராய்டு நோய் பெரிய பாதிப்பை உருவாக்காது. அதே தைராய்டு நோய் உங்களுடைய தசை மண்டலத்தை, கொழுப்பு மண்டலத்தை, எலும்பு மண்டலத்தை பாதிக்கும்போது தினசரி வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை ஏற்படுத்தும். அதே தைராய்டு நோய் உங்களுடைய எலும்பு மஜ்ஜை மண்டலத்தையும் உங்கள் இனப்பெருக்க மண்டலத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தையும் பாதிக்கும்போது அப்போ தான் தைராய்டு நோய் மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயாகவே மாறிவிடுவதை பார்க்கிறோம். ஆனால் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம், முட்டு வலி ஏற்படுதா உடனே மூட்டு மருத்துவரை பார்க்குறோம். அப்போ அதுக்கு தைராய்டு இருக்குன்னா அப்போ தைராய்டுக்கு ஒரு மாத்திரை மட்டும் அவங்க கொடுக்கும்போது மூட்டு வலியும் நமக்கு சரியாகாது, தைராய்டு நோயும் சரியாகாது. நம்ம மனதிலேயே குழப்பம் ஏற்படும். என்ன குழப்பம், எல்லா மருந்தும் சாப்பிட்றேன் ஏன் நமக்கு குணமாகலை? காரணம் என்னென்னா, தைராய்டு நோயுடைய நிலைகள் என்னங்கிறத நம்ம புரிந்து கொள்ளாமல் வெறும் ஒரு மாத்திரையை சாப்பிடுவது உதவாது. அப்போ சமண சிகிச்சை, சோதன சிகிச்சை, காயகல்ப சிகிச்சைன்னு இந்த 3 சிகிச்சைகள் வரும்போது, இந்த 3 சிகிச்சைகள் நாம் எடுக்கும்போது, சமண சிகிச்சை சுலபமான மருந்துகளை எடுத்துக்கொண்டு வாழ்வியல் கோட்பாடுகளோடு நாம் நோயை குணப்படுத்திக் கொள்வது. சோதன சிகிச்சை உடலை முழுமையாக கழிவு நீக்கம் செய்ய வைத்து நோய்களை நாம் குணப்படுத்திக் கொள்வது. அதே போல் காயகல்ப சிகிச்சை எலும்பு மஜ்ஜையை பாதிக்கிறது, இனப்பெருக்க மண்டலத்தை பாதிக்கிறதுனா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய உற்பத்தி வரை சீராக்கி நம்முடைய உடலை குணப்படுத்திக் கொள்வது. இந்த சமண, சோதன, காயகல்ப சிகிச்சைகள், இந்த 3 சிகிச்சைகள் நாம் எடுத்தால் நம்ம உடம்பில் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை நமக்கு தைராய்டு சுரப்பி குறைபாடு நோயான ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு சுரப்பியுடைய அதீத சுரப்பை இருக்கக்கூடிய ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பில் ஏற்படுகின்ற இன்ஃபெக்ஷன், தைராய்டு புற்றுநோய் சார்ந்த சிரமங்கள், இவை அனைத்துக்கும் மேலே தைராய்டு கட்டிகள்னு சொல்லக்கூடிய முன் கழுத்து கழலை நோயின்னு சொல்லக்கூடிய காய்டர் வரை இவை அனைத்தையுமே மாற்றக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு அழகான, கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அழகான கஷாயம்தான் தைராய்டு நோய் குணமாக கஷாயம். மந்தாரை மரப்பட்டை, மாவிலிங்க மரப்பட்டை, திரிபலா மற்றும் திரிகடுகு, 2 கிராம் மந்தாரை மரப்பட்டை, 2 கிராம் மாவிலிங்க மரப்பட்டை, 2 கிராம் திரிபலா, 2 கிராம் திரிகடுகு 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி ஒரு தீநீராக குடிக்கின்ற ஒரு மாற்றத்தை நாம் செய்தாலே இந்த 5 வகையான தைராய்டு நோய்களுடைய தீவிரத்தன்மையை குறைத்து, இது கூட வாழ்வியல் கோட்பாடுகள்னு சொல்லக்கூடிய உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய இந்த 7 தூண்களை ஒருங்கிணைத்து ஒருநிலைப்படுத்தப்பட்ட சிகிச்சையாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.